ஒரு தாய் ஏற்றுவது போல் என் நேசர் ஏற்றுவார். ஒரு தாய் ஏற்றுவது போல் என் நேசர் ஏற்றுவார். மார்போடு அழைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அழைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் ஏற்றுவது போல் என் நேசர் ஏற்றுவார். எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. ஒரு தாய் ஏற்றுவது போல் என் நேசர் ஏற்றுவார். ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு தாய் ஏற்றுவது போல் என் நேசர் ஏற்றுவார். அருமையானவரே, ஒருபோதும் கைவிட மாட்டேன்னு சொல்றார். ஒருபோதும் உன்னை விட்டு விலக மாட்டேன்னு சொல்றார். அருமையான வா திருபா, ஒருபோதும் உங்களை விட்டு விலக மாட்டேன்னு சொல்றார். ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டேன்னு சொல்றார். ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு தாய் ஏற்றுவது போல் என் நேசர் ஏற்றுவார். ஒரு தாய் ஏற்றுவது போல் என் நேசர் ஏற்றுவார். உங்கள் நன்மை பரம தந்தையே, இந்த மாலை வேலைக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நன்றியை ஸ்தோத்திர கூட்டத்தில் நீர் பிரசன்னமாக இருப்பதற்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஏற்ற காலத்திலே ஒரு அருமையான மகனை விழாவிற்கு சேர்த்துக் கொண்டே சுவாமி. அப்பா, அந்த வேளையில் சுவாமி உங்களுடைய கிருபைகளை, உங்களுடைய நன்மைகளை ஒரு காலத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை நான் நினைக்கும் போது நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறவராக இந்த வேளையில் சுவாமி தேவரே, ஒருவேளை ஒரு சிலர் குடும்பத்தின் பிள்ளைகளாக இருக்கலாம் அல்லது மற்றவர்களாக இருக்கலாம் சுவாமி, ஆண்டவருக்கு முழுமையாக தங்கள் இதயத்தை ஒப்புக் கொடுக்காமல் இந்த பாவ பிடியிலிருந்து எனக்கு விடுதலை இல்லையே, இந்த காரியங்களிலிருந்து நான் விடுதலை பெற முடியவில்லையே, எவ்வளவோ நான் ட்ரை பண்ணுகிறேன். I am trying my best to leave this bad habit, but I am unable to leave them. என்று கதறிக்கொண்டிருக்கும், வேதனையோடு குமரிக்கொண்டிருக்கும் பிள்ளைகளோடு தேவரே, உங்கள் அன்பின் கரம் தொட வேண்டும் என்று கேட்கிறேன் சுவாமி. ஆசீர்வதிக்கும் கரம் அவளை தொட்டு தேவரே ஒரு புதிய சிருஷ்டியாக உருவாக்க வேண்டும் என்று கேட்கிறேன் சுவாமி. இந்த கூட்டம் ஒரு ஆசீர்வாதமான கூட்டமாக, ஸ்தோத்திர கூட்டமாக மட்டுமல்ல சுவாமி, இந்த கூட்டத்திற்கு சென்றது எனக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. கர்த்தர் என்னோடு இடைப்பட்டார், கர்த்தர் என்னை புதிய மனுஷனாக்கினார், கர்த்தர் என்னை சந்தித்தார் என்று சொல்லத்தக்கதாக ஆசீர்வாதம் சுவாமி. பானத்தோடு கண்ணீரோடு வேதனையோடு இருக்கும் பிள்ளைகளை தேவனீர் தாய் கேட்கிறது போல கேட்க வேண்டும் என்று சுவாமி. வேறு யாருமே போவாங்க ராஜா, வேறு யாருமே போவாங்க சுவாமி. இந்த உலகத்தில் இவருக்கு வேறு யாருமே கிடையாது சுவாமி. அப்பா, அவரை பார்த்து வருகிறார் சுவாமி. தாய்மையான குடும்பத்தின் பிள்ளை ஒவ்வொருவரையும் தொடும் சுவாமி, ஒவ்வொருவரையும் தொட்டு மார்போடு அனைத்துக் கொள்ள வேண்டும் என்று சுவாமி. அப்பா, நீர் மார்போடு அனைத்து ஆசீர்வதியும் முத்தமிடும் சுவாமி. தேவன் தாமே அவருடைய
கண்ணீரை துடைப்பார் என்ற வசனத்தை சுவாமி கண்ணீரை துடைத்து உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சந்தோஷமாக விட்டு சென்ற பணியை குடும்பத்தின் பிள்ளைகளாக பேர பிள்ளைகளாக அனைவரும் சேர்ந்து செய்யத்தக்கதான கிருபையை காண்பித்தாங்க. வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசிரியர் நான் முடியாத சொல்லவில்லை என்றால் அவர்கள் செய்ய தன்னை நான் பிரயோஜனப்படுத்தாமல் விட்டிருக்கேன் என்று நினைத்து நான் உங்கள் முன்னாடி வந்து வைக்கிறேன். எனக்கு 1966 எனக்கு திருமணமானது. அந்த அவர்கள் என் திருமணத்துக்கு வந்திருக்கிறேன் என்று சொன்னார்களே எனக்கு அவர்களை பற்றி தெரியாது. ஆனால் கொஞ்ச காலம் கழித்து எனக்கு தர்மவன் தான் எனக்கு பழக்கம். ஆனாலும் நான் யார் வீட்டுக்கும் செல்வதில்லை. அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆய்வு முடிந்தோடனே எங்கள் வீட்டுக்கு வருவார்கள். அவ்வளவுதான் அவர்களிடம் நாங்கள் பேசுவோம். அதை பிற்பாடு நான் அண்ணன் வீட்டுக்கு நான் எப்படிதான் இங்கே வந்து சேர்ந்தேன் என்பது எனக்கு தெரியாது. எப்படி கடந்து ஒரு 15-18 வருஷமாக நான் இவர்களோடு ஒரு சகோதரி போல நான் இங்கே வந்து பழகிறேன். அவர்கள் அடிக்கடி கேட்பார்கள், நீ எப்படி என் வீட்டுக்கு வந்து பழகினார், அக்காவோடு எப்படி உறவு வந்தாய். நாங்கள் எங்கு சென்றாலும் தனியாக சென்றால் நாங்கள் 2 பேரும் செல்வோம். இல்லை என்றால் அண்ணன் ஆஃபீஸை விட்டு வரும்பொழுது எந்த இடத்தில் எங்களை நிற்க சொல்லிடுறோம், அங்கு நாங்கள் போய் நிற்போம். அப்புறம் நாங்கள் எல்லோரும் ஒரே இடமும் கடைக்கு போய்விட்டு கூட வீடு திரும்பி வருவோம். சாயங்காலமானால் இங்கே வந்து நாம 3 பேருமாக வாக்கிங் போகலாம் என்று அந்த நாளில் கூட அப்படியெல்லாம் சென்றோம். ஐயா சொன்னது போல என் மகள் திடீரென்று ரொம்ப நோய்வாய்ப்பட்டு விட்டாள். எத்தனையோ டாக்டர் காமித்தோம். கடைசியாக ரெஜினா டாக்டர் ஜிஹெச்சிலே அட்மிட் பண்ண சொல்லி எழுதி கொடுத்து விட்டார்கள். அப்பொழுது அக்கா ஊரில் இல்லை. பாஸ்கரும் அண்ணனும் தான் இங்கே இருந்தார்கள். பாஸ்கரை வீட்டில் வைத்துவிட்டு நானும் அண்ணனும் என் வீட்டுக்காரும் பிள்ளையுமாக ஜிஹெச் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். ஆனால் அவர்கள் அங்கே எடுக்கவே மாட்டேன் என்று சொன்னார்கள். அவர்கள் யாரையோ பிடித்து என் மகளை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துவிட்டு இரவிலே வீட்டுக்கு வந்து விட்டார்கள். ஆனால் கொஞ்சம் சுமாராக இருந்தால் திடீரென்று இரவில் நான் வீட்டுக்கு வந்திருந்தேன். எனக்கு மற்ற 2 பிள்ளைகள். அவர்களை வைத்து நான் அண்ணன் வீட்டிலே தான் இருந்தேன். அந்த பிள்ளைகளை பார்க்கறதுக்காக நான் இரவில் அண்ணன் என்னை காலையில் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் பக்கம் வருவார்கள், சாயங்காலம் கூட்டிக் கொண்டு வீட்டுக்கு வருவார்கள். அதே போல் நான் வீட்டுக்கு வந்தேன். ஒரு நாள் இரவிலே அவள் ரொம்ப மோசமான நிலைமையில் இருந்து 10 டாக்டர்கள் அவர்கள் காட்டை போட்டு அமைக்கிறார்கள் என்று மற்றவர் சொன்னதாக நான் கேள்விப்பட்டேன். நான் பார்க்கவில்லை. காலையிலே என்னை கேட்டே விட்டுவிட்டு நான் சாயங்காலம் வருகிறேன், நீ ஹாஸ்பிட்டலுக்கு செல் என்று சொன்னார்கள். அங்கே போன டாக்டர்கள் என்று குறித்து ரொம்பவும் பேசினார்கள். அம்மா இப்படி ஒரு பிள்ளையை போட்டுவிட்டு நீ கூட சென்றியா என்று. ஐயா, என் மகன் என்னை வந்து படிக்கட்டு வரைக்கும் என்னை வந்து விட்டு தான் சென்றால் அவருக்கு இந்த நிலைமையானது எனக்கு தெரியாது. அப்பொழுது சொன்னார்கள், நீயும் உன் கணவன் இந்த ஹாஸ்பிட்டலே இருக்கணும் என்று. அண்ணன் மறுபடியும் சாயங்காலம் வரும்போது நான் அண்ணனிடம் சொன்னேன், நீ இங்கே இரு, நான் போய் கூட்டிக் கொண்டு வருகிறேன் என்று சொல்லி அவர்களையும் கூட்டிக் கொண்டு நாங்கள் 3 நாட்களாக நான் இருந்தோம். ஆனால் காலையிலே அண்ணன் பாஸ்கர் என்ன செய்வான், அவர்களுடைய வேலைக்காரை வைத்து ஏதாவது சிவனை செய்து அண்ணன் கையிலே கொடுத்தாய்க்கிறான். என் கூட வந்த சகோதரர்கள் 2 பேர், சகோதரி, என் தாய், என் தகப்பன் எல்லாரும் என்னை சுற்றி நான் இருந்தார்கள். ஆனாலும் எனக்கு அண்ணன் அவர்கள் கடவுளுக்கு அடுத்த போல் அண்ணன் தான் எனக்கு உதவி செய்தார்கள். 3 நாட்கள் நாங்கள் ஹாஸ்பிட்டலே இருந்தோம். மறுபடியும் டாக்டர் நன்றாகிவிட்டது, வீட்டில் அழைத்து செல்லுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். நாங்கள் அப்போ சொன்னார்கள், அண்ணன் உன் வீடு வசதி இல்லை, நீ இங்கே இருந்து போல என்று. இங்கே இருந்தோம். இங்கே வந்து கொஞ்ச நேரத்தில் நாம் மறுபடியும் அவர்கள் அதே நிலைமை வந்துவிட்டது. உடனே அண்ணன் இங்கே சொன்னேன், சரி பாஸ்கர் டாக்டரிடம் செல்லு, அவர் என்ன சொல்கிறார் என்பதை பார்த்துட்டு நாம் செல்வோமே. சரி ஒரு டாக்டரிடம் அவர்கள் அனுப்பினார்கள். அங்கே ஏற்றுக்கொண்டே அங்கே கொண்டு இருக்கோம். அதற்கு பிற்பாடு அவள் கொஞ்சம் சோகமானார். அப்போ நான் அதிகமாக அண்ணனை நேசித்தேன், அக்காவை நேசித்தேன். ஏனென்றால் அவர்கள் கூட பிறந்த ஒரு சகோதரி போல 2 பேர் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லார் வீடும் எனக்கு தெரியும். ஏனென்றால் அவர்கள் எப்பொழுது அவர்கள் ஊருக்கு சென்றாலும் காலையோ சென்றார்கள் என்றால் நீ எங்கள் கூடவே வாயிட்டு எல்லாரும் வீட்டுக்கும் அறிமுகப்படுத்தி என்னை அவர்கள் தங்கை தம்பி அவர்கள் அக்காவுடைய அக்கா வீடு தம்பி வீடு அண்ணன் வீடு எல்லார் வீட்டுக்கும் நான் சென்று விடுவேன். இப்பொழுது கூட நான் கடந்த வாரம் போயிருப்போது கூட என்னை கூப்பிட்டார்கள். நான் சொன்னேன், அண்ணா நான் வரவில்லை, இப்பொழுது 2 பேரை பார்க்க வேண்டும் என்று. 1 வாரம் தானே ஒரு மகளை நீடு போட சொல்ல என்று நான் வரவே இல்லை. என்னை அன்போடு கடிந்து கொண்டு வந்து விட்டார்கள். திரும்பவும் என்னுடைய மகளுடைய திருமண காரியம் 1990 நடந்தது. நான் சொன்னேன், அண்ணா இதே மாதிரி ஒரு இடம் மாப்பிள்ளை இருக்கிறது என்று சொல்கிறார்கள், நாம் போய் பார்த்துவிட்டு வரலாம் என்று. அவ்வளவு சந்தோஷத்தோடு 2 பேரும் வந்து அந்த காரியத்தை முடித்து அவர்கள் அப்பொழுதுதான் கார் வாங்கியிருந்தார்கள். என் மகளுடைய திருமண காரியம் தான் முதலிலே அதே நடந்தது. யார் எந்த காலத்தில் உதவி செய்வார்கள்? என் கூட வந்த சகோதரிகளை
நீ போய் கல்யாண பத்திரிகை கொடு என்று சொன்னார்கள். அவர்கள் 2 பேருமே வரவில்லை. அன்று சொன்னார்கள், நான் இன்றும் உயிர்னால் காண முடியாமல் உங்களிடம் சொல்கிறேன், உன் பிள்ளைகளுக்கு இனி நான் தான் தாய் மாமன். இதை உறுதியாக ஒரு நேரம் அல்ல, எப்பொழுது என்னை பார்த்தாலும் நீ ஏன் கவலைப்படுகிறார், அவர்கள் யாருக்கு இல்லை என்று கவலைப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் சொன்னது போல் அந்த சகோதரன் என்னோடு பேசினார்கள். இப்பொழுதும் கடைசியாக ஹாஸ்பிட்டலில் நான் இருந்தது எனக்கு தெரியாது. பாஸ்கர் செவ்வாய்க்கிழமை நைட்டு 9 மணிக்கு என்னிடம் வந்து சொன்னான். அன்றிலிருந்து நான் ஆஸ்பத்திரிக்கு சென்றேன். ஒரு நாள் தான் நான் அண்ணனை பார்க்கவில்லை, மற்ற நாள் கூட பார்த்தேன். சனிக்கிழமை கூட போய் உள்ளே போகும்போது திங்கட்கிழமை என் மகள் இளையவள் உடம்பு சரியில்லாமல் இருந்தார். அவளை என்னை கூப்பிட்டு கேட்டார்கள், நீங்களா எப்படி இருக்கிறாள்? அண்ணா நன்றாக இருக்கிறாள், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க என்று கேட்டேன். நான் நன்றாக இருக்கிறேன். டாக்டர் என்ன சொன்னார், ஒன்றுமே சொல்லவில்லை. அவளை காலேஜில் படிக்க வைக்க சொல்லி அவளுக்கு எல்லா உதவியும் செய்தார்கள். திருப்பியுமாக அவள் காலேஜ் முடித்தவுடனே கம்ப்யூட்டர்ல அவளை நீ படிக்க வைக்கிறது அப்போதான் அந்த காலத்தில் வேலை என்று சொல்லி அவர்களே போய் அப்ளிகேஷன் வாங்கி அவர்களே முதலே பணத்தை கட்டிவிட்டு அவளை கொண்டு சேர்த்தார்கள். இப்படி ஒரு சகோதரனை இழந்தது என்னால் தாங்க முடியாத குற்றம். அண்ணன் மட்டுமல்ல, அவர்கள் பிள்ளைகளும் அக்காவும் எங்களோடு இருக்க பாசத்தை நான் எப்பொழுதும் நான் மறக்க மாட்டேன். இதை நான் சொல்லவில்லை என்றால் அவர்களுக்கு நான் செய்யும் இழப்பாக இருந்தது. நான் நினைத்தேன் முதலே அண்ணன் கேட்கும்போது நான் கூட பேசுகிறேன் அண்ணா என்று சொல்லலாம் என்று, ஆனால் என்னால் பேச முடியுமோ என்று நான் நினைத்து இருந்தேன். ஆனால் இப்பொழுது நான் என்னால் அங்கு இருக்கவே முடியலை. அவர்களை பற்றி அவர்கள் எனக்கு செய்ததை மற்றவர்களுக்கு நான் சொல்ல என்றால் நான் அதே போல் ஒரு பால் இல்லை என்று நினைத்து ஐயாவிடம் சொல்லிவிட்டு வந்து சென்றேன். ஆனால் நான் இன்னும் அண்ணனுக்காகவும் அவர் குடும்பத்துக்காகவும் நீங்கள் எல்லோரும் ஜெயிக்க வேண்டும். அவர் பிள்ளைகளும் அவர்களை போலவே எல்லாருக்கும் உதவி செய்வார்கள். கடந்த 2ஆம் தேதி என்று நினைக்கிறேன், நாங்கள் இந்த வழியாக நாங்கள் சென்று கொண்டிருந்தோம் 2 பேரும். ஒருவர் அங்கிருந்து வந்தார். அப்போ சொன்னார்கள், ஜோதி இவர் என்னை பணம் கேட்பார், இப்பொழுது இவருக்கு கண்ணு தெரியவில்லை போல, இரு நான் அவரை கூப்பிட்டு பணத்தை கொடுத்து விட்டு வருகிறேன் என்று கொடுத்தார்கள். அப்படி அவர்கள் கிறிஸ்துமஸ் வந்துவிட்டால் எத்தனை மக்களுக்கு எத்தனை பேருக்கு அவர்கள் பணம் குஷ்ட நோயிட்டு இருந்தேன் அவர்கள் கணக்கே இருக்காது பாடல்கள் வரும்போது. அப்போ தேவனுக்கும் சபையில் உள்ள மட்டுமல்ல மற்ற கஷ்டப்பட்டவங்களுக்கும் எத்தனை பேருக்கு நாம் கிறிஸ்துமஸுக்கு நாம் துணி வாங்குறோமே என்று நினைத்து 2 பேரும் பிள்ளைகளமாக சேர்ந்து எல்லாருக்கும் செய்கிற உதவி தேவன் பார்த்து கொண்டிருந்தார். ஆனால் இவ்வளவு சீக்கிரம் அண்ணனை ஆண்டவர் எடுத்துக்கொள்வார் என்று நாங்கள் நினைக்கவே இல்லை. குடும்பத்துக்காகவும் நாங்களும் தெரிகிறோம், நீங்கள் எல்லாரும் தெரிவிக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். மாணவர்களுக்கு சகோதரர் அதிகமாக தெரியாது. மற்றபடி இந்த பந்தலில் இருக்கிறவர்கள் இங்கே உள்ள இருக்கிறவர்கள் எல்லோருக்கும் நேரம் கொடுத்தால் இங்கே அதிகமாக பேசுகிறது. பொதுவாக எந்த வீட்டிலே ஒருவருடைய மறைவு ஏற்பட்டாலும் அவர்களுக்கு ஒரு சடங்காச்சாரமாக இப்படி ஒரு துக்க நிறுத்தி கூட்டம் என்று வைத்து அதிலே ஒரு சிலர் பேசுவார்கள். அப்படி செய்தி இருக்கும். அதன் பிறகு எல்லாருக்கும் துக்கம் நீங்கி விட்டது என்று சொல்லி ஒரு சாப்பாடு வைத்து அனுப்புகிறார்கள். இது மாமூலாக நடக்கிற காரியம். ஆனால் எனக்கு சகோதரர் ராபர்ட் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு நடக்கிற இந்த கூட்டம் அப்படிப்பட்ட ஒரு கூட்டமாக என்னால் கொஞ்சம் கூட நினைத்து பார்க்க முடியவில்லை. ராபர்ட் அவர்கள் உண்மையாகவே இந்த விதமாக புகழ் உரைகளை கேட்பதற்கு நாம் சொல்வதற்கு அவர் மிகவும் மிகவும் தகுதியுள்ளவர். அநேகருடைய காரியங்களில் பேச வேண்டும் என்றால் அவர் என்ன நன்மை செய்வார் என்று அது அவரை பற்றி 4 வார்த்தை சொல்வதற்கு கண்டுபிடித்து தான் சொல்ல வேண்டும். ஆனால் அருமை சகோதரனை பற்றி பேசினால் என்ன பேசலாம், எதை விட்டு விடலாம் என்று தெரியவில்லை. ஆனாலும் நானும் அவரும் சம வயதுள்ளவர்கள். ஒரே குடும்பத்தில் நாங்கள் திருமணம் செய்து கொண்டோம். சித்தப்பா பெரியப்பா பிள்ளைகளை நாங்கள் திருமணம் செய்து கொண்டோம். அது மாத்திரமல்ல, நாங்கள் இருவரும் சென்ட் ஜான்ஸ் கல்லூரி என்ற பாளையங்கோட்டையில் உள்ள புதிய யோவான் கல்லூரியில் 4 ஆண்டுகள்
பக்கத்திலே உட்கார்ந்து கல்வி பயின்றிருக்கிறோம். என்னுடைய பெயர் ராஜா பாபு என்பதனாலே அடுத்ததாக ராபர்ட் என்பவர்களாலே இன்னும் எனக்கு நினைவிருக்கிறது இன்னொரு சகோதரர் ராமச்சந்திரன். அவரும் இன்றைக்கு ஒரு நல்ல கிறிஸ்தவராக வாழ்ந்து வருகிறார். அந்த நாட்களில் ஒரு இன்பு நண்பராக இருந்தார். நாங்கள் எந்த விதமாக ஒரே கல்லூரியிலே படித்தோம். ஆனால் எங்களுக்கு திருமணமான பிறகு நான் அவர்களை அண்ணன் என்று சொல்ல வேண்டிய முறை, ஏன் அதை நான் சொல்கிறேன் என்றால், என்னுடைய மனைவி வயதிலே குறைந்த சின்னவள், அண்ணன் ராபர்ட் அவர்களுடைய மனைவி வயதிலே மூத்தவர்கள். ஆகினாலே நான் அவர்களை விட அவர்கள் இறந்த அன்றைக்கு தான் இந்த கணக்கில் பார்த்து, அவர் 28ஆம் தேதி மே மாதம் 5ஆம் தேதி பிறந்திருக்கிறார். அதே ஆண்டிலே நான் 9ஆம் தேதி பிறந்திருக்கிறேன். ஒரு 19 அல்லது 20 நாட்கள் மட்டும்தான் நான் மூத்தவன். ஆகவே நான் தான் அண்ணன். ஆனால் பாருங்கள், ஆண்டவர் அந்த நாளிலே ஒரு தீர்மானம் பண்ணி அண்ணி அலெக்ஸ் அவர்களை திருமணம் செய்து கொண்டதுனால அண்ணன் என்று தான் நான் கூப்பிட வேண்டியதாயிற்று. அதை குறித்து நான் துக்கப்படவில்லை, வெட்கப்படவில்லை. இன்றைக்கு ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். இன்னும் நேற்று தினத்தில் என்னை ஜெபம் பண்ண சொன்னார்கள். ஜெபிக்க முடியாத அளவில் 2 முறை ஜெபித்தேன். அப்பொழுது அவர்களை அண்ணன் என்று வாயார சொல்லி ஜெபித்தேன். நான் அதிகமாக அண்ணன் ராபர்ட்சன் சொல்வதில்லை, மிஸ்டர் ராபர்ட்சன் தான் பேசிவிடுவோம் நான் பேசும்போது. ஆனால் அவர்கள் அண்ணன் என்பதை நன்றாக நினைத்து சொன்னேன். எப்படி அவர்கள் நண்பன் அண்ணன் தெரியுமா என்று கேட்டால், எல்லா வகையிலும் எனக்கு அவர் ஒரு மூத்த சகோதரனாகவே வாழ்ந்து கடந்து சென்றிருக்கிறார். ஆவிக்குரிய ஜீவிதத்திலே கடவுள் பொழுது நினைக்கிறது உண்டு, ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஊழியக்காரனாகிவிட்டேன். ஐயா ராபர்ட் அவர்கள் என்னை ரொம்ப கனம் பண்ணுவாங்க. காரணம் ஊழியக்காரன் என்று சொல்லி. ஆனால் நான் அவர்களை ஒரு நாள் கூட கொஞ்சம் கூட நினைத்ததே இல்லை. ஆவிக்குரிய நிலையில் அதிலே தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவர் ஆவிக்குரிய நிலையிலேயும் எனக்கு ஒரு அண்ணனாக இருந்தார். நல்ல சாட்சி உள்ள ஒரு கிறிஸ்தவன். இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட அநேகருக்கு கிடைக்கக்கூடிய பட்டம் சாட்சி இல்லாத கிறிஸ்தவர்கள், சாட்சி இல்லாத விசுவாசிகள், சாட்சி இல்லாத ஊழியக்காரர்கள். என்னுடைய மைத்தினர் மிஸ்டர் ஜெயராஜ் அவர்கள், சாலினி ஜெயராஜ் அவர்கள் முன்னே உட்கார்ந்திருக்கிறார்கள். அவர்கள் கேட்டால் சொல்லுவார்கள், நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொன்னால் அவர்களுக்கு சிரிப்பு தான் வரும். அந்த அளவுக்கு என்னுடைய ரட்சிப்பு. ஏனென்றால் அவருடைய தங்கையை தெரிந்தோ தெரியாமலோ எனக்கு கட்டி கொடுத்து விட்டார்களோ. அதனால் அந்த நாளிலிருந்து என்னுடைய காரியங்களை அவர் நன்றாக அறிந்து வைத்திருக்கிறனால அவர் இருக்கும்போது நான் வேறு எந்த விதமாகவும் பேச முடியாது. சரி, அது கேட்டோம். ஆகவே ஆவிக்குரிய அண்ணன் அவ்வளவு கிறிஸ்துவின் சாயலை நாம் காண முடியும். அவர்கள் அடிக்கடி சிகரெட் குடிக்கிற பழக்கம் உண்டு. இந்த ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு சிகரெட் கண்டாச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. அதனால எங்கள் அப்பா சுருட்டு குடிப்பாங்க. என் தம்பி திடீர்னு ரட்சிக்கப்பட்டான். ஒரு தம்பி அவன் என்ன சொல்லுவான்னு தெரியுமா, எங்கள் அப்பா இன்னும் ரட்சிக்கப்படலைன்னோ. ஆனால் எனக்கு அப்போவே கொஞ்சம் சந்தேகம் தான். என்னடா இப்படி சொல்கிறானே நம்ம அப்பாவை, எவ்வளோ அருமையாக ஜெபிப்பாங்க, வேலை வாசிப்பாங்க, முழங்காலில் நின்று தான் ஜெபம் பண்ணுவாங்க. நாங்கள்லாம் இப்போ உட்காந்துக்கிட்டே தான் ஜெபம் பண்ணுறோம். அந்த நாளில் எவ்வளோ வயதானாலும் முழங்கால் பதித்து ஜெபம் பண்ணுவாங்க. நம்முடைய சகோதரன் ராபர்ட்ஸ் அவர்களை போல தனியாக சாப்பிடவே மாட்டாங்க. ஏதாவது ஒரு ஏழையை ராத்திரியில் கூட்டிக்கிட்டு வருவாங்க. வந்து சாப்பாடு இருக்கான்னு கேட்பாங்க. இல்லாட்டா ஏன் சாப்பாடை பாதி அங்கே கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் அருமையான ராபர்ட்ஸ் அவர்கள் உண்மையிலேயே எனக்கு ஒரு தந்தையை போல, எனக்கு ஒரு அண்ணனை போல இருந்தார்கள். அவர்கள் இருக்கிற எல்லாரும் சொன்ன விதமாக
அன்புக்கு ஒரு இலக்கணம் என்றே சொல்லலாம். அது கிறிஸ்தவ அன்புக்கு. சாதாரணமாக அன்பு என்பது எல்லாரும் சாதாரணமாக பேசிக்கொள்கிற காரியம். இது சினிமாவோட அதிகமாக சீரழிகிற காரியம். அந்த அன்பு இருக்கே, அது மனிதனுக்கு தெரியாத அன்பு, கிறிஸ்துவுக்கு மட்டும் தெரிந்த அன்பு. அது சிலுவையிலே வெளிப்பட்ட அன்பு. அது சகோதரன் ராபர்ட் போன்ற ஒரு சிலருடைய வாழ்க்கையிலே வெளிப்பட்ட அன்பு. ஆகினாலே அந்த கிறிஸ்துவின் அன்புக்கு ஒரு வடிவம் கொடுத்தது போல அவருடைய வாழ்க்கை இருந்தது. அதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். என்னுடைய அருமை அண்ணன் ராபர்ட்ஸுடைய வாழ்க்கைக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். என்னுடைய பிரசங்கத்தை அதிகமாக விரும்பி கேட்கிற ஒரு சகோதரர். பொதுவாக பிரசங்கத்தை செய்து முடித்த பிறகு யாரும் அதை பற்றி நினைக்க மாட்டார்கள். ஏதோ ஆளுக்குரிய சக்திகளை சொன்னோம், அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று. ஆனால் இவர்கள் எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. சகோதரன் எல்லையா அவர்களுடைய மகன் மாணிக்கம் திடீரென்று ஒரு விபத்தில் இறந்தபோது அன்று இது போன்ற ஒரு துக்க நிகழ்ச்சி கூட்டத்தில் என்னை கர்த்தருடைய செய்தியை கொடுக்கும்படியாக சொன்னார்கள். நான் சகல ஆறுதல்களின் தேவன் என்று 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 3 முதல் 6 வசனங்களிலே காணப்படுகிற காரியத்தை நான் சொன்னேன். நமக்கு ஏன் இந்த விதமான பயங்கரமான இழப்புகள் வேதனைகள் உண்டாகிறது? அந்த மகன் வாலி வயதிலே மறித்து போனான். அதுவும் ஆக்சிடென்ட்டிலே நண்பர்களால் மோசமான ஒரு நிலையிலே அவன் சூழ்ச்சியாக கொல்லப்பட்டான். பெற்றோர்களுக்கு பெரிய வேதனை. அப்படிப்பட்ட துக்கத்தை கிறிஸ்தவர்களாகி நாம் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்று நான் பிரசங்கித்தேன். அப்பொழுது அவங்களுக்கு சொன்னேன், உங்களுக்கு ஏன் இந்த பெற்றோர்களை பார்த்து சொன்னேன், உங்களுக்கு ஏன் ஆண்டவரை அனுமதித்தார் தெரியுமா? இப்படிப்பட்ட இழப்புக்குள்ளாகி வேதனைகளை அனுபவிக்கிறவர்களுக்கு சொல்லுவதற்காகத்தான், அவர்களை ஆறுதல் படுத்துவதற்காகத்தான் தேவன் நமக்கு இப்படிப்பட்ட காரியங்களை அனுமதிக்கிறார் என்று சொன்னேன். அங்கே இருந்தவர்கள் எத்தனை பேர் அதை கேட்டார்களோ எனக்கு தெரியாது. ராபர்ட்ஸ் அவர்கள் அது முடிந்த உடனே இடத்துல வந்தார்கள். நீங்கள் சரியான நேரத்தில் கடவுள் உங்களுக்கு எப்படி செய்கிறாரு தெரியல, ஏற்ற ஒரு செய்தியை அந்த பெற்றோர்களை ஆறுதல் படுத்துறது மட்டுமல்ல, திடப்படுத்துகிற ஒரு செய்தியை கொடுத்தீங்களே என்று சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எவ்வளோ அருமையான செய்திகளை கவனித்து மற்றவர்களுடைய கஷ்டங்களில் பங்கு கொள்றதுல அவர்களை போல யாரும் இருக்க மாட்டாங்க. அங்கே கொடுக்கப்பட்ட செய்தி கூட அந்த பெற்றோர்களுக்கு எவ்வளவு ஒரு பிரயோஜனமாக இருந்தது என்பதெல்லாம் கணித்து அதில் மகிழ்ச்சி அடைகிற ஒரு அன்பு சகோதரன். நான் அவரை நேற்று இடத்துல எதிர்த்து போட்டேன். போதகர்களுக்கு அவரும் போதகராக இருந்தார். சிகரெட்டு குடித்தார். அந்த வாழ்க்கையில் அது ஒரு குறையாக நம்முடைய கண்களுக்கு தெரிந்தது. ஆனாலும் அதை அவர் விட்டிருக்க வேண்டும். அது இல்லாதபடி இன்னும் நல்ல எங்களை போல ஒரு ஆழமான கிறிஸ்துவின் அன்பை அவர்கள் மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு ஊழியக்காரனாக கூட இருந்திருப்பார்கள். ஆனால் இன்னும் சந்தோஷப்படுவேன். ஆனால் இன்றைக்கு நான் அவர்களை ஒரு ஊழியக்காரனாக இல்லை என்று நான் குறைவாக நினைக்கவில்லை. காரணம் என்ன என்றால், நான் சொன்னது போல போதகர்களுக்கு அவருடைய வாழ்க்கையே ஒரு போதகமாக அமைந்து கொண்டது. அவர் ஒரு வெளிச்சம் கொடுக்கிற ஒரு மனுஷனாக இருந்தார். கிறிஸ்துவனுடைய காரியத்தை சொல்லும்போது, நான் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறேன் என்று சொன்னார். அதோடு அவர் விட்டு விடவில்லை, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள் என்று சொன்னார். அவருடைய வெளிச்சத்தை வாங்கி பிரதிபலித்து அந்த ஒளியை நாம் கொடுக்கிறோம். அதுதான் அதனுடைய கருத்து. ஆனால் நம்மிலே எத்தனை பேர் அதை பிரதிபலிக்கிறோம்? நம்மிலே காணப்படுகிற இருள் தான் அதிகமாக மற்றவர்களுக்கு தெரிகிறதே தவிர, நம்ம இருக்கிற வெளிச்சம் மற்றவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுள் என்று ஆண்டவர் சொன்னாரே, அது தங்களுடைய வாழ்க்கையில மிகவும் உண்மை 100% உண்மை. இப்படிப்பட்ட
தெரியாது. ஆகினால உங்களை பட்சமாக கேட்டுக்கொள்கிறேன், அவர் நம்ம மத்தியிலே இருக்கிறார். நான் அவர் அப்படி இங்கே இருக்கிறத நல்லா வளர்ந்தா அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? ராஜா போது வேண்டாம், ரொம்ப நீங்கள் என்னை புகழ்கிறீங்க அப்படி கூட சொல்லுவார். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நான் இதெல்லாம் தாண்டி அவ்வளோ தாழ்வு இல்லை. ஆனால் 100க்கு 100 நான் சொல்லுகிறது குறைத்து சொல்கிறேன். இதை விட 1000 மடங்கு புகழுக்கு அவர் பொருத்தமானவர். கடைசியாக யோசுவாவின் புத்தகத்தில் ஒரு வசனத்தை நான் வாசித்து நான் முடிக்க விடுகிறேன். ராபர்ட்ஸ் அவர்களை பற்றி பேசினாலும் கூட நேற்று தினத்தில் ஆரம்பி பிள்ளைகளோடு கொஞ்ச நேரம் நான் பேசிக்கொண்டிருந்த போது அங்கே இந்த 2 பிள்ளைகளும் நல்ல தைரியமான பிள்ளைகள் தான், திரும்பாவும் ஆசிரம். ஆனால் சோழ்வு மட்டுமல்ல, தயப்பனார் அவர்களை நேசித்த அன்பெல்லாம் அவர்களால் மறக்க முடியாது தான். நம்மளையே மறக்க முடியாதுன்னா பிள்ளைகளிடத்தில் அவங்க காட்டின அன்பை அவர்கள் மறக்க மாட்டார்கள். அதனால் அவர்கள் இடத்துல கேட்டாங்க, என்ன பேசினாங்க, சித்தப்பா இன்னொரு 5 வருஷம் அப்பா இருந்திருந்தாங்கன்னா நிறைய காரியங்கள் இன்னும் எங்களுக்கு உதவியாக இருக்கும். நாங்கள் எப்போ வேணாலும் பிஸ்னஸை பற்றி கவலையே பட மாட்டோம், எங்கள் வாழ்க்கை எங்கேயாவது போயிடுவோம். அவங்க பொறுப்பாக இருந்து அதை நல்லா கவனிச்சுவாங்க. இன்னும் நாங்கள் என்ன செய்வோம், யார் நமக்கு இப்படி கவனிப்பாங்க என்ன ஒரு சொன்னபோது எனக்கு அது கொஞ்சம் கிழமையிலே கூட கொஞ்சம் மனசில் திரும்பிக்கிட்டே இருந்தது. வேதத்தை ஒரு தியான புஸ்தகத்தை படிக்கும்போது ஆண்டவர் இந்த வசனங்களை சொன்னார். அது ஆசிரியருக்கும் திருவாவுக்கும் சொல்லி என்று சொல்வது போல எனக்கு சொன்னார். ஆகையினால தான் நான் கர்த்தர் சொல்றதை நான் இந்த வேலையிலே சொல்கிறேன். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்ததென்று கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான், இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். அந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக தேவன் சொன்ன வார்த்தைகளை நான் சொன்னேன். தாசனாகிய மோசே மரித்து போனான். நான் தாசனாகிய ராபர்ட்ஸ் மரித்து போனான் என்று சொன்னால் அது மிகவும் பொருத்தமாக இருக்கும். ஆனாலும் வேத வசனத்தை நான் அப்படி பயன்படுத்தாதபடி இந்த மோசே மரித்து போனார்கள். இஸ்ரவேல் 40 நாள் இது போனாங்க. பயங்கரமான இழப்பு. எவ்வளவு பெரிய தலைவன் தெரியுமா? இனி இந்த இஸ்ரவேல் ஜனங்களை யார் நடத்தி செல்வார்கள்? இந்த யோசுவா அந்த மோசைக்கு ஒரு அடிமை போல ஒரு வேலை செய்து கொண்டிருந்தவர். இவரிடத்திலே மோசையினிடத்திலே காணப்பட்ட கடவுள் நேரடியாக முச்செடியிலே சந்தித்து தரிசனம் கொடுத்து பேசி அவனை தன்னுடைய வல்லமையினால் நிறைத்து அனுப்பின காரியங்கள் எல்லாம் இல்லை. ஒரு சாதாரண ஒரு வேலைக்காரனை போல உள்ளவன். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? அந்த மோசையின் நிமித்தம் அவர் என்ன சொல்கிறார்? நீங்க பாருங்கள், மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். அருமையான திருவாவும் அருமையான வாக்கும் அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் உங்களுக்கு சொல்கிறார், உங்களுடைய தகப்பனாருக்கு அவர் செய்ய கடமைப்பட்டிருக்கிறார். அவருடைய வாழ்க்கை ஒரு அருமையான கிறிஸ்தவ வாழ்க்கை. அதை செய்வதனாலே உங்களுக்கும் உங்களுடைய அருமையான தாயாருக்கும் தேவன் அதிகமாய் இனி இரக்கம் காண்பித்து உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய பிசினஸ்களை அவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். நீங்கள் கானானை அன்றைக்கு சுதந்திரித்துக் கொண்டது போல அவர் பண்ணின வாக்குத்தத்தங்களை உங்கள் தகப்பனார் நிமித்தம் நீங்கள் பெற்று அனுபவிப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
உங்களுக்காக நான் ஜெபம் செய்கிறேன். அன்புள்ள ஆண்டவரை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான கிருபாவையும் அருமையான பாஸ்கரையும் அருமை பிள்ளைகள் இதோ அவருடைய வயிற்றில் பிறக்காத அவர்கள் கத்தெடுத்து கிறிஸ்துவுக்குள்ளே அன்போடு வளர்த்த பிள்ளைகள், சகோதரர்கள், சகோதரிகள் அனைவருக்காக நான் ஜெபிக்கிறேன். விசேஷமாக அருமை அன்னைக்காக ஜெபிக்கிறேன். அவர்களோடு இருந்து அவர்கள் ஆற்றி தேற்றி அரவணைத்து ஆசீர்வதித்து நடத்தும் ஐயா. குறிப்பாக கலங்கி தவித்த அருமை பிள்ளைகள் நீ பொறுப்பெடுத்துக் கொண்ட தயவுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து அவர்களோடு பேசும், ஆசீர்வதியும். அவர்களுடைய தொழில்கள், அவருடைய குடும்ப வாழ்க்கை அனைத்தையும் ஆசீர்வதியும். 1000 மடங்கு உங்களை வர்த்திக்க பண்ணுவார் என்று அன்றைக்கு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னது போல இன்றைக்கு நான் சொல்கிறேன். ஆண்டவரே, நிச்சயமாக இந்த பிள்ளைகள் 1000 மடங்கு வர்த்திக்கப்படும். இயேசுவின் நாமத்தில் நீங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். எங்களுடைய கீழ்ப்பாக்கம் மறை மாவட்டத்துல இருக்கிற 5 திருச்சபைகளில இருக்கிற எல்லா போதர்கள் நாங்கள் எல்லாம் இருக்கிறோம். அதுல அந்த கீழ்ப்பாக்கம் மறை மாவட்டத்தினுடைய செக்ரட்டரியாக ஜேடி ராமச்சையா இருந்து வந்தாங்க இவ்வளவு நாள். இது ஏன் சொல்ல வரேன்னா, எங்களுக்காக ஒருவேள் நீங்க எல்லாம் நினைக்கலாம் குடும்பத்துல மற்ற காரியங்களை எவ்வளவு பேருக்கு என்னென்ன செய்திருக்காங்கன்னு சொல்லி, பிஷப் ஐயா இடத்துல எங்களுக்காக அதிகமாக பேசுவார்கள் ஜேடி ராமச்சையா அவர்கள். அலகாபாத்ல நடந்த ஆல் இந்தியா கான்பரன்ஸ்க்கு ராபர்ட்டியா, அம்மா, ஜோதி அம்மா எல்லாரும் வந்திருந்தாங்க, ரமேஷ் எல்லாரும் வந்திருந்தாங்க. அப்ப கூட இந்த ஊழியக்காரர்களுக்காக மெடிக்கல் ஒரு இது செய்யணும், உதவி செய்யணும், அவங்களுக்கு ஏதாவது பென்ஷன் ஸ்கீம் மாதிரி ஏதாவது செய்யணும். ஊழியக்காரங்களாம் ரிட்டையர் ஆகிட்டனால அவங்க என்ன செய்வாங்க, இதெல்லாம் ரொம்ப காரியங்களை ஆலோசனை பண்ணி ஐயா அவர்கள் ஆலோசனை தந்தார்கள். அதுல அவங்க இன்னும் கூட அந்த கமிட்டியில மெம்பராக இருக்கிறாங்க. அருமையான குருவானவர்கள் எல்லாம் அவங்களுக்கு இருந்து பேச சொன்னாங்க, மணிக்கணக்காக பேசுவாங்க. அந்த அளவுக்கு அவங்க எல்லாம் அருமையாக, மரியாதையாக, கண்ணியமாக நடத்துவர்கள் நம்முடைய ஜேடி ராமச்சையா. ஜனவரி மாதம் 17ஆம் தேதி நம்முடைய கீழ்ப்பாக்கம் அந்த திருச்சபையில் நடந்த கூட்டத்தில் கூட அதை முடிச்ச உடனே ஐயா எனக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா, ஐயா அடுத்த முறை நடத்த போகிற கூட்டத்துல இந்த சாப்பாடு இன்னும் நல்லா செய்து கொடுக்கணும் அந்த பாஸ்டர்ஸ் எல்லாம். ஊழியக்காரங்க மேல எப்பவுமே ஒரு கரிசனை உள்ளவர். என்னை பத்தி சொல்லணும்னா நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். நான் வந்து 2வது வருஷத்துல திருவான்மையூர்ல ஐயாவோட தங்கச்சி ஒருத்தருடைய வீட்டுக்கு ஒரு கூட்டத்துக்காக நான் ஐயா கூட்டிட்டு போனேன். அங்க நான் பிரசங்கம் பண்ணும் போது என்ன அறியாமே கையை வைத்து பிரசங்கம் பண்ணிட்டு வந்திருக்கேன். கைக்கு ரொம்ப கிட்டே ஒரு ஃபேன் இருந்திருக்காங்க. அப்போ பக்கத்துல இருந்த ஒரு ஐயா என்னை கூப்பிட்டு, ஐயா நீங்க கையை வைத்தாண்டா ஃபேன் பக்கத்துலயே இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, நான் அதுக்கப்புறம் கையை வைத்துல பிரசங்கம் முடிச்சாச்சு. திரும்பி வரும்போது எனக்கு ஐயா சொன்னாங்க, நீங்க எங்க கையை கொண்டு ஃபேன்ல வச்சிருவீங்களோ, நீங்க கையை வைத்த போதுதான் நான் பயந்துகிட்டு இருந்தாங்க. ரொம்ப கரிசனை உண்டு. நம்முடைய திருச்சபைக்கு ஒரு ஆர்கன் வாங்க வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்பட்டு முடிவெடுத்த பொழுது எத்தனை பேர் எடுத்தா அப்ரோச் பண்ணணும்னு சொல்லி கரெக்டா முடிவெடுத்து ஏறக்குறைய 1 மாசமும் 6 நாளுக்குள்ள 23,000 ரூபாயை கலெக்ட் பண்ண ஐயா எனக்கு உதவி செய்யறார். ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன், நான் செய்தி கொடுக்க போறதில்லை, ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன். தாம்பரத்துக்கு போனையா, மனோகரம் வீட்டுக்கு போனா, நீங்க கொஞ்சம் காலையில சீக்கிரமா வந்துருங்க. ஐயா வந்துடுறேங்க அப்படின்னு. ஆமா நீங்க சீக்கிரம் 5 மணிக்கே வந்துருவீங்க, ஒரு 6:30 மணிக்கு வாங்க. சரியா 6:30 மணிக்கு வந்து ஐயாவும் ஆயத்தமா இருந்தாங்க. மிஸ்டர் மனோகரம் வீட்டுக்கு நாங்க எல்லாரும் போய் கொஞ்ச நேரம் பேசி இருந்துட்டு வீடெல்லாம் சுத்தி பார்த்துட்டு டைனிங் டேபிள்ல நானு, சரவணன், ஐயா 3 பேரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்றோம். எங்களுக்கு ஆம்லெட்டு, தோசை எல்லாம் சுட்டு கொடுத்துட்டே இருக்கிறாங்க. கிச்சன்ல இருந்து வந்துட்டே இருக்குது சூடா. நான் கொஞ்சம் சாப்பிட்டு முடிச்சோன்னு சொன்னேன், ஐயா எனக்கு போதும். அப்ப என்ன சொன்னாங்க தெரியுமா, என்ன பயந்துட்டு போயிடுறியா, சாப்பிடுங்க. இல்லையா கொஞ்சம் பயமா தான் இருக்குது, இதுவரை குறைய மாட்டுது அந்த உடம்பு, அதனாலதான் இப்படிலாம் இருக்கு. அப்போ சிரிச்சுட்டு சொன்னாங்க, கணக்கெல்லாம் பண்ண வேண்டாம், கத்து பார்த்து பாருங்க. கடந்த சனிக்கிழமை சாயங்காலம் ஹாஸ்பிட்டல் ஐயாவை நான் பார்த்தேன். என்ன சொன்னாங்க தெரியுங்களா, ஐயா
3 இட்லி கொடுக்குறாங்க காலையில், மத்தியானம் அவ்வளோ சோறு தான் கொடுக்குறாங்க, ஒரு சுவையும் இல்லையா. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ அன்னைக்கு உங்களை சாப்பிட சொன்னேன் நான், எங்கே மிஸ்டர் மனோகரன் வீட்டில் சொன்னதை சொல்கிறாங்க. நான் சொன்னேன், கமான் வெயிட் ஃபார் அனதர் ஃபியூ டேஸ் ஐயா, நம்ம எங்கே ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். நாங்கள் சிரித்து பேசணும். ஐயா சிரிச்சு அந்த சிரிப்பை என்னால் மறக்கவே முடியாது. அந்த கணீர் அது என்ன கஷ்டமான சூழ்நிலைனா கூட சரி, அந்த சிரிப்பு சிரிச்சுட்டு தான் பேசுவாங்க. ஒரு நாள் எனக்கு காலையில் வாக்கிங் வரும்போது என்னுடைய வீட்டுக்கு வந்தாங்க. ரொம்ப ஃபர்ஸ்ட் பையன் வேர்வையாக இருந்தது. எங்கள் வீட்டில் எப்போ என் ஒய்ஃப் ஐயா பார்த்தா காப்பீடு கொடுத்துருவாங்க. யார் வந்தாலும் காப்பீடு கொடுத்து, அம்மா நீ தண்ணி கொடுங்களா என்ன, சரின்னு தண்ணி கொண்டு வந்து கொடுத்தோன்னே அம்மா சில்லுன்னு ஒன்றும் இல்லையா, கூட ஒன்றும் இல்லையா. ஐயா மனசில் நினச்சிருப்பார் போய் என் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்கு. ஐயா இல்லையா அப்படின்ன உடனே ஒரு 2 நாள் பொறுத்த எனக்கு கூப்பிட்டாரு. மறுபடியும் நாங்கெல்லாம் ஃப்ரிட்ஜ் வச்சுக்கிட்டு இருக்கோமே, ஐயர்வாள் நீங்கள் வச்சுருக்கானவா, நான் இவ்வளோ நாளாக உங்கள்கிட்ட இருக்குன்னு இல்லை நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஒரு சேலரி சர்டிஃபிகேட் உங்கள் ஆஃபீஸ்லேருந்து வாங்கிட்டு வாங்க என்ன. போன உடனே ஏற டைரக்ட் உடனே எழுதி கொடுத்துட்டாங்க, கொண்டாந்து கொடுத்தேன். அப்போவே என் ஃபோனை எடுத்து செக்ரட்டேரியட்டில் இருக்கிற தனபாலையா ஃபோன் பண்ணாங்க. இது போல எங்க ஐயர்வாளுக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் ஒன்று இதெல்லாம் வாங்கினப்பா, பேங்க்ல நீ ஷூரிட்டி போடணும். அவங்க என்ன சொன்னாங்க, அண்ணா நாளைக்கு காலையில் 9 மணிக்கு நான் ஃப்ரீயாக தான் இருக்கிறேன், ஐயாவை நான் கூட்டி போய் போடுறேன். வித்தின் 4 days I got it free. இன்னொன்று சொல்றேன் வருத்தத்தோட, இவங்க 2 பேருடைய கண்ணியத்துக்கு பயந்த, என்னுடைய கஷ்டம் எவ்வளவு இருந்தாலும் மாசம் தவறாது அந்த பணத்தை கட்டிடுவேன், அந்த டியூஸ் எல்லாம் கட்டிடுவேன். எதனா ஒரு லெட்டர் பேங்க்ல இருந்து தனபாலையா போயிருமான்ற பயம் எனக்கு ரொம்ப ஜாஸ்தி. கடந்த திங்கட்கிழமை பேங்க்ல இருந்து எனக்கு ஒரு லெட்டர் வந்ததுனால திங்கட்கிழமை பேங்க்ல பார்க்க போனப்ப அந்த மேனேஜர் என்ன பார்த்துட்டு, உங்க டியூஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஏன்னா அந்த மேனேஜர் வந்து என் கிளாஸ்மேட், நாங்கள் 2 பேரும் ஒரிஸ்ல ஒன்னா படிச்சோம் ஒரே கிளாஸ்ல. மைக்கேல் உன் பேங்க் இந்த டியூஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சு, நீ வேணா இன்னொரு கலத்தி வேணா வாங்கிக்கிறே அப்படின்னு. நான் முதல்ல இந்த சங்கதி எங்க ஐயாட்ட சொல்றேன்னு சொல்லி தான் சந்தோஷத்தை வந்து டியூஸ்டே மார்னிங் ஐ எம் கமிங் ஹியர். செவ்வாய்க்கிழமை காலையில வந்து சொல்லலாமா, நான் வந்து நிற்கும் முன்னாலே அம்மா சொல்றாங்க, ஐயாவுக்கு தோல்ல கொஞ்சம் வலி இருந்து சுசி எனக்கு போயிருக்காங்க. இந்த தோலுங்க உடனே எனக்கு கொஞ்சம் பயம் ஆகிப்போச்சு. என் மகளை கொஞ்சம் மெயின் ஸ்கூல் கேட்கல இறங்கிட்ட நேராக சுசீகரா ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், அங்கே இல்லை. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி கேட்கும்போது ஐயா இன்டென்சிவ் கேர்ல தான் வச்சாங்க. ரொம்ப கரிசனையுள்ள அருமையான உடம்பு. இப்போ 29ஆம் தேதி இந்த ஈஸ்டருக்கு முன்னால சர்ச்சுக்கு டெக்கரேஷனுக்காக பூ அங்கே போவோம். நாங்கள் இவ்வளோ நாள் ஐயா எங்க கூட வருவார். எந்த ஒரு ப்ரோக்ராம்னாலும் அங்கே சர்ச்சில் ஐயா எங்க கூட வருவார். இப்போ இல்லை. ஆனால் ஐயா சொன்ன மாதிரி அவருடைய பிரசன்ஸ் எங்க கூட இருக்கும்னு சொல்லி நாங்கள் ரொம்ப நம்பிக்கையாக இருக்கோம். எங்கள் பான்பாசையாவும் ராஜாமணியாவும் சொல்லும் போது நம்ம சர்ச்சுக்கு இட்ஸ் கிரேட் லாஸ். ஏன்னா சில விஷயங்களை நாங்கள் முடிவெடுக்க ரொம்ப தடுமாடிட்டு இருக்கோம். ஐயா வந்து ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா அது அவ்வளவு பொருத்தமா இருக்கு. அம்மா ஒன்றை இழைச்சவங்க இல்லை, அவங்கள பத்தி சொல்லாம இருக்கவே முடியாது. ஒரு ஊழியக்காரனை எந்த வகையில நடத்துவோம்னு சொல்லி ஐயா விரும்புறாரோ அதே அவங்களுக்கு ஈடு கொடுத்து அவங்களும் நடத்துவாங்க. தம்பிமார்களும் ஒன்றும் லேசானவங்க இல்லை, அவர்களுக்கு கிடைச்சிருக்கிற மனைவிகளும் லேசானவங்க இல்லை, எல்லாரும் அருமையானவர்கள். நான் மற்றவங்கிட்ட சொல்லும் போதெல்லாம் சொல்வேன், ராபர்ட்ஸியா குடும்பம் மாதிரி ஒரு குடும்பத்தை cannot see anywhere in the world அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். எனக்கு ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, ஒரு கோதுமை மணி கீழே விழுந்திருக்கு. இப்போ the seed has been just planted there in the soil. ஐயாவோட குணநலன்களை கொண்ட கிருபாவோ ராபர்ட்டோ கிருபாவோ பாஸ்கரோ அல்லது ஒரு பேர பிள்ளைகள எத்தனை பேரோ தெரியல ஐயாவோட குணநலன்களை பெற்று திருச்சபைக்கும் சமுதாயத்திற்கும் ஏற்ற பிள்ளைகளா, இந்த அருமையான சமுதாயத்துக்கும் இந்த திருச்சபைக்கும் உதவியாக உறுதுணையாக இருக்கிற பிள்ளைகளாக வரப்போகிறார்களோ எனக்கு தெரியல. இந்த ஆண்டவர் எனக்கு ஆயுஷ் நாட்களை கூட்டி கொடுத்தா அதை என் கண்ணில் நான் பார்க்கணும். எனக்கு யாரோ சொல்ல கேட்டேன், ஐயாவோட பேர பிள்ளைகளை யாரோ ஒருத்தன் ஐயா பேரை சொல்லியே கூப்பிடுவாங்க. I don't know who is that guy. இந்த கிருபா அவங்களுடைய இளைய லாஸ்ட் ஃபாலோ ஒருத்தன் இருக்கான், வெரி நாட்டி ப்ரோ. சர்ச்சில் வந்தா கூட 5 நிமிஷம் உட்காந்தே இருக்க மாட்டான். அவன்தானே என்னவோ தெரியல. ஆமா அவன்தானும் ஐ டோன்ட் நோ. கடவுள் எப்படி நடத்துவாரு தெரியல. எப்பெல்லாம் அந்த வீட்டுக்குள்ள வந்தாலும் அந்த பேர பிள்ளைகளை வரும்போது ஐயா சொல்ற ஒரு வார்த்தையை நான் மறக்க மாட்டேன். ஐயாவுக்கு தோற்றம் போட்டியா
ஐயாவுக்கு தோற்றம் போட்டியா? இதையே சொல்றாரு. ரொம்ப வருத்தமா இருக்கு. உங்களுக்கு எல்லாம் குடும்பத்துல இன்னும் அதிகமான வருத்தம் இருக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், ஐயாவை நம்ம பார்க்க போறோம். அந்த ஒரு நம்பிக்கையை இந்த வார்த்தை கேட்கும் போது எல்லாரும் ஒரு கால் ரொம்ப சந்தோஷப்படலாம். I am going to meet my brother. I am going to meet my brother J.D. Roberts. எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கலாம். But there is a way for it to go. You know that? ஒரு வழி இருக்கு, அது தெரியுமா உங்களுக்கு? That is the path of great fight, a good fight. அந்த பாதை என்ன தெரியுமா? அது நல்ல போராட்டத்தின் பாதை. அந்த பாதை எல்லாதபடி there is no one can reach Mr. J.D. Roberts in life. அவர் போராடி முடிச்சிட்டாரியா. இன்னைக்கு நாமெல்லாம் அவர் போராடின அந்த போராட்டத்தை அதே பாதையில நாமெல்லாம் செல்லணும். இந்த நல்ல போராட்டம் என்ன தெரியுமா உங்களுக்கு? போராட்டம் எல்லாருக்கும் இருக்கு. There is a difference between போராட்டம் and நல்ல போராட்டம். அது வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். நம்ம இந்த மூச்சு இருக்கிறவரெல்லாம் ஓடுற ஒரு ஓட்டம், ஒரு போராட்டம், அது that's a different matter. உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, அது இருந்துகிட்டே தான் இருக்கும். அதை விட J.D. Roberts செய்யாவது ஒரு நல்ல போராட்டம். அதனாலதான் அந்த ஆர்பிட்ரி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கும்போது கூட ஜெய்சிங்யா சொல்லுவோம், எத்தனையோ வசனங்கள் நாங்க இது பண்ணும்போது இந்த வசனம் எங்களுக்கு ரொம்ப மனசுல பட்டது. இந்த நல்ல போராட்டத்தை நம்ம எல்லாம் போராட வேண்டும். அது என்ன தெரியுமா? அந்த நல்ல போராட்டம் முதலாவதாக இட்ஸ் a fight of victory. போராட்டத்தை ஆரம்பிக்கும் போதே வெற்றியினுடைய நிச்சயம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இட்ஸ் a fight of confidence. ஒரு நம்பிக்கையினுடைய நல்ல போராட்டம். இட் இஸ் a fight of joy. ஒரு சந்தோஷத்தினுடைய போராட்டம். இந்த போராட்டத்தை நம்ம போராடினா நம்முடைய வாழ்க்கையில இந்த போராட்டத்தை போராடி ஜெயித்து கடந்து சென்றிருக்கிற நம்முடைய அருமையான ஐயாவை நம்மால சந்திக்க முடியும். அந்த அழகான சிரிப்பை மறுபடியும் கேட்க முடியும். ஆண்டவருடைய சமூகத்துல அவரும் நீங்களும் நானும் எல்லாருமா சேர்ந்து ஆரவாரிக்க முடியும். போராட தயாரா இருக்கிறோமா? But normally Christians want to have a very easy living. ரொம்ப அப்படியே இருந்துடணும், எந்த அப்டக்கிள்ஸும் இல்லாம, கஷ்டமும் இல்லாம, சிலுவை இல்லாம, போராட்டம் இல்லாம அப்படி ஜாலி கோயிங்கா இருக்கணும்னு நினைக்கிறேன். But that will not make out anything. அது முடியவே முடியாது. இன்னைக்கு இவங்க எல்லாம் சொன்ன எல்லா டெஸ்டிமனில நீங்க கண்டுக்கிட்டது என்ன? அத்தனை நன்மைகளும் அத்தனை பேருக்கும் செய்யணும்னா அது அவ்வளவு லேசான காரியமா? யோசித்து பார்த்திருக்கிறோம். நன்மைகளை பெற்றவர்கள் சொல்லுகிற வாக்கு எல்லாம் கேட்கும்போ இந்த ஐயா எவ்வளவு செய்திருக்கிறான்னு ஒரு காலம் நினைக்கிறீங்களா? நான் எப்படி செய்திருப்பான்னு சொல்லி யோசிச்சிருக்கீங்களா? யோசிக்க வேண்டாமா? அதுதான் கடினம். There comes the problem in life. அங்கதான் நல்ல போராட்டம் ஸ்டார்ட் ஆகுது. தனக்கு என்று சொல்லி உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களில் தான் மாத்திரம் அல்ல, தன்னை சுற்றி இருக்கிற அனைவருமே நல்லா இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்கன்னா அது நினைக்கிறது மாத்திரமல்ல, அது தன்னுடைய வாழ்க்கையில செயல்படுத்துறாங்கன்னு சொன்னார். அதுவே நல்ல போராட்டம். எத்தனை பேர் இந்த வீட்டுல இருந்து படிச்சு வெளியே போயிருக்காங்கயா? எத்தனை பேருக்கு இவங்க தாயும் தகப்பனுமா இருந்திருக்காங்க? எத்தனை பேர் ஆட்சி சேர்த்தி இருக்காங்க? எந்த வீட்டுல ஒரு மீட்டிங்னால என்னோட ஓடி வந்துருவாரு ஐயா. வந்துட்டு இந்த இடத்துல நடந்த சம்பவங்களை மட்டும் சொன்னால் அநேகமாயிரும். ஏய் ஐயர்வாளுக்கு கறி போடுங்கப்பா, இங்க உட்காந்துக்கிட்டு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க போட்டுக்கிட்டே இருப்பாங்க, வேண்டாம் வேண்டாம் ஐயா, போதும் ஐயா, நாங்க ஒன்னும் பயப்பட சாப்பிடும் ஒன்றும். ஆமா, ஊழியக்காரனுடைய மன நிறைவை விரும்புகிறவன் அருமையான தெரியுதா? அதே போல திருச்சபை மக்களுடைய குடும்பங்களில யாருக்காவது எதனா ஒரு பிரச்சனை சொல்லி ஐயா கிட்ட வந்ததுன்னா என்ன செய்யலாம் சொல்லுங்க பாரு. இப்படி செய்யலாம் நினைக்கிறியா? செய்தா நல்லா இருக்கும், அவங்களுக்கு உதவியா இருக்கும் அப்படின்னா சரி செய்துருவோம். இவர் செய்துருவாரு. நான் என்ன நினைச்சுக்கிட்டு இருப்பேன், the money is goes from the church அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருப்பேன். ஆக்சுவலி எங்க கமிட்டி ஐயா கிட்ட எல்லாம் சொல்லிடுவான், ஐயா இப்படி சொன்னாங்க, we will go ahead with that அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். அவங்க செய்து முடிச்சுட்டு இருப்பாங்க. அப்பவே ஐயா பரவாயில்லையா இருக்கேன். He's a man practiced love in his life. அதுதான் நல்ல போராட்டம். தனக்குன்னு வாழாம மற்றவர்களுக்காக வாழுகிற நிலைமை, தானும் வாழும் மற்றவங்களும் வாழும். அப்படிப்பட்ட ஒரு குணாதிசயத்தை நம்முடைய வாழ்க்கையில நாம் கொண்டு இந்த நல்ல போராட்டம்
ஒரு போராட்டத்தை போராடி கொண்டு இருக்கும் பொழுது வருகிற எதிர்ப்புகள் எல்லாவற்றையும் கடவுளுடைய ஒத்தாசைகளை சுமூகமாக்கி வெற்றி சிறக்க வாழ்கிறது தான் நல்ல போராட்டம் என்கிற வாழ்க்கை. அதை ஐயா அவர்கள் வாழ்ந்து முடித்து விட்டார்கள். நாம் வாழ வேண்டும். நமக்கு உதவி செய்ய ஆண்டவர் ஒத்தாசையா இருக்கிறார். ஆனா நம்ம ஆரம்பிக்கணும். அதுக்கு கொஞ்சம் தியாகம் பண்ணணும். அதை செய்ய ஆரம்பித்த ஆண்டவர் நம்ம வலிமையாக நடத்துவார். அருமையான ஐயாவுடைய குடும்பத்தாருக்கு, உறவினர்களுக்கு, இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கூட நான் சொல்லுகிற ஒரு ஆறுதலின் வார்த்தையும் ஒரு ஆசீர்வாதத்தினுடைய வாக்குத்தத்தம் என்னவென்று சொன்னார். நல்ல போராட்டத்தை போராட நாம் முன்வரும் பொழுது ஆண்டவர் நம்மை அந்த போராட்டத்தை வெற்றிகரமாக போராட உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அதை மனதிலே கொண்டு நாம் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கும் பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு உண்டு என்று சொல்லிக் கொள்கிறேன். இந்த நேரத்தில் தனபலை அவர்கள் முன்பாக வந்து நன்றி சொல்லுவார். சொல்ல முடியாது. நீங்களே தயவுசெய்து நம்ம குடும்பத்துக்காக நீங்கள் நன்றி சொல்லணும்னு சொன்னாங்க. நான் நன்றி சொல்றது ஒரே ஒரு சின்ன வார்த்தை. 1965 நாங்கள் எல்லாரும் வந்தோம். அப்போ வந்து விசி சர்ச்சு ஒரு கொட்டாயாக இருந்துச்சு. ஜோதியக்கா சொன்ன மாதிரி ஜோதியக்கா சொன்னாங்க. ஜோதியக்காவுடைய அப்பா அம்மா ஜோன் செல்வா நான் பண்ணேன். ஞாயிற்றுக்கிழமை அந்த கோயில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் போய் அது முன்னால் வெள்ளெல்லாம் கட்டிக்கிட்டாங்க. அந்த வெள்ளையெல்லாம் சாணியெல்லாம் அடிக்கிட்டு யோகியக்காவும் செல்வனும் தோன்றியாவும் அந்த கோயிலெல்லாம் சுத்தம் பண்ணி நாங்கள் காத்திருக்கோம். அப்போ இஸ்ராயா வந்த புதுசு அப்பான்னா அவங்க அந்த கோயிலுக்கு வழிபாடு முடியுமாங்க. நான் எல்லாம் இருக்கேன். வருமானம் வந்து எத்தனாவோ 30 பைசாவோ வரும். அப்புறம் கிறிஸ்மஸ் வரும்போது கேரளம்ஸ் போவோம். எத்தனை சொல்லுவாங்க, ஐயா எந்த விட இருந்தாலும் சரி நம்ம உள்ளத்தில் ஏசு கிறிஸ்துவுக்கு நம்ம சொன்னோம்னா போதும் அப்படின்னு சொல்லி அப்புறம் இஸ்ரையா எங்கள் ஆலயத்தில் இருக்கும்போது தான் கட்டினாங்க. உங்கள் சினையா எங்கள் ஆலயத்தில் இருக்கும்போது தான் சொன்னாங்க. நானும் அந்த ஆலயத்தில் எத்தனையோ வருஷமாக இருந்தேன். அப்புறம் நான் அன்னைக்கு சொல்லுவேன், நீ இருப்பாங்க இல்லைப்பா, நீ இருந்தாங்க நான் இருந்தாங்க. அப்புறம் ஒரு 15 ரொம்ப நாளாக ஈசியில் ஏரியா செக்ரட்டரியாக கூட இருக்காங்க. அப்புறம் நான் அண்ணன் போனதுனால ஈசி தூரமாகிடுச்சு, எனக்கு அதை வர முடியல. இருந்தாலும் அப்புறம் நாடுகள் வந்தாங்க, எல்லாருமா இருந்து இன்னைக்கு இந்த ஆலயத்தை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காக சொல்லலை. ஏன்னா அண்ணன் இன்னைக்கு அரசியல் இருக்கிற காரணம் அன்னைக்கு அண்ணனும் அண்ணியும் நானும் அந்த ஆலயத்துக்காக சாதிச்சிருக்காங்க. இப்போ எல்லாரும் என்னமோ பேசினாங்க, குடும்பத்தோடு பற்றி பேசினாங்க, எல்லாரும் பேசினாங்க. ஆனால் அண்ணன் ஐசியில் இருக்கும்போது அவனை கவனிச்சிட்டு இருந்த ஒரு ரவிங்கிறவனுக்கு ஏதோ பிரச்சனை. அவன்கிட்ட நீ ஒன்றும் கவலைக்காக, என் தம்பி வந்து சரியாக இருக்கான், நான் அவன்கிட்ட சொல்லி உன் காரியத்தை செய்து முடித்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி திருவார்த்தை சித்தப்பாட்டை சொல்லிக்கிறான்னு கேட்டேன். அதுக்கப்புறம் நான் அந்த ரவி என்னை பார்த்து நான் அன்னைகிட்ட போய் அண்ணன் இந்த ரவியை பார்த்துட்டேன்னு அவனுக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செய்கிறேன்னு அப்படின்னு சொன்னேன். அது ஒரு மாற்றம் எல்லாம் சார் அன்னைக்கு எப்படியாவது சித்தியை கொண்டு ஏர்போர்ட்டை கொண்டு ஏற்றுங்க, அதனால் வர முடியாதுன்னு சொல்கிற அளவுக்கு அவன் ஒரு எந்த விதமான ஞாபக மருந்தியோ இல்லாமல் இருந்து கடவுளுக்காக இருக்கணும். இதே நேரத்தில் ஒரு சின்ன வார்த்தை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி என் மாதிரி வருத்தப்பட்டாலும் பரவாயில்ல, யாருமே சீரை குளிக்கான்னு சொன்னேன். ஆனால் கடவுளை அவனை ஒரு வாரமாக ஆசைக்கு வரல. அந்த ஒரு வாரம் அவன் நிச்சயமாக சீரட்டு பிடிக்கவும் இல்லை. அந்த ஒரு வாரத்தை கடவுளை மட்டும் கண்டிப்பாக பேசியிருப்பான். இந்த நேரத்தில் நிச்சயமாக அவர் கடவுள் வழியில் இருப்பான், அது சந்தேகமே கிடையாது. நீங்கள் வந்து எல்லாருக்கும் சந்தோஷம். எங்களுடைய துக்கத்தில் கலந்து கொண்டு ஆரம்பிக்கிறார் இருந்து சிக்கியான காப்புக்கு சொல்ல முடியும். உங்களை அன்பதை கேட்டுக்கொள்கிற நன்றி வணக்கம். நோக்கி எங்கள் அன்புள்ள நல்ல ஆண்டவரே சுவாமி, இந்த அருமையான நாளிலே
விட்டு கடந்து போனேன். உடைய சித்தத்தில் நம்முடைய மடியிலே நீ சேர்த்துக்கொண்டேன். அருமையான எங்களுடைய ஐயா ராபர்ட்ஸ் அவர்களுக்காக இந்த மாலை வேளையில் அவரை நினைவு கூர்ந்த ஆண்டவரே, இந்த அருமையான கூட்டத்தில் நாங்கள் பேசின வார்த்தைகள் எல்லாம் சமூகத்தில் வந்துட்டே இருக்கும் சுவாமி. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் என் ஆண்டவரை பேசி இருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த அருமையான கூட்டத்தில் நாங்கள் இனி வாழப்போகிற வாழ்க்கையை குறித்து சற்று கவனமாய் இருக்கும்படி எச்சரிக்கையாக சொன்ன வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். என் ஆண்டவரே, யோசுவாவின் புஸ்தகத்திலிருந்து சொல்லப்பட்ட அருமையான வாக்குதத்த வசனத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. ஒரு கால் மாம்சத்தில உடனில்லாமல் போனாலும் தேவனுடைய மடியிலே அமர்ந்து தம்முடைய மக்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக பரிந்து பேசுகிற ஒருவராய், செபிக்கிற ஒருவராய் ஐயா அவர்கள் இருப்பார்கள் என்று விசுவாசிக்க மக்களாண்டி சொல்கிறோம். ஐயா அவர்கள் ஆண்டவரை நல்ல போராட்டத்தை போராடி உள்ள சமூகத்தை வந்து எட்டியிருக்கிறார்கள். இந்த நாளிலே நாங்களும் அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை போராட உங்களுடைய சமூகத்தை வந்து அடைகிற அந்த பாதையில செம்மையான முறையில நடந்து வர எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை பொறுப்பெடுத்து வழி நடத்த வேண்டுமா செபிக்கிறோம். ஐயா அவர்களை நினைக்கும் பொழுதெல்லாம் தியாக மனப்பான்மையை உதவுகிற நிலைமையும் ஆண்டவரே நாங்கள் நினைத்து மற்றவர்களுக்கு உதவி செய்ய, தியாகம் செய்ய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா செபிக்கிறோம். அருமையான தெய்வ பிள்ளைகளுடைய உள்ளங்களிலே என் ஆண்டவர் ஆறுதல் படுத்தி ஆற்றி தேற்றி ஆசீர்வதிக்க வேண்டுமா செபிக்கிறோம். வந்திருக்கிற எங்கள் அனைவரும் உடைய கரங்களிலே தாக்குகிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆண்டவரே, ஆசீர்வதியும். பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து எங்கள் உள்ளங்களிலே பேச வேண்டுமா செபிக்கிறோம். புதிய மகிமை இல்லாமக்கே சுவாமி இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதல் நம்ம இவரோடு இருந்து சதா காலங்களில் நிலைத்திருப்பதாக. ஆமென். கனமாகி மைவோமக்கே ஓ எல்லாமுமே ஓ எல்லாமுமே துதி. கனமாகி மைவோமக்கே ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 நீங்க ஸ்தோத்திரம் 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 ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா துதி